மேடம். மேடம். முருகா, என் அப்பனே குகனே குமரா, உன்னைய வேண்டறதுக்காக இவங்க 2 பேரும் உன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. பாத்துக்கோ. ஆமா, நீ ஏன் 2 பொண்டாட்டிக்காரனாச்சே? நீ என்னத்த சொல்ல போற? அப்போ உங்க அண்ணன் விநாயகர் பெருமான் தான் காப்பாத்தணும். உள்ளாரப்பா, காப்பாத்துப்பா. சாரி. ஏய் ரோஹிணி, நீங்களா? அபிராமி, நான் உங்க மேல மோதுனேன். இல்ல, நான் தான் உங்க மேல மோதுனேன். ஐம் சாரி. அவள வழியில பார்த்தாலும் அவகிட்ட பேசாத. அவள் ரொம்ப ரொம்ப பொல்லாதவ. டக்குன்னு ஸ்பெல் பண்ணிய உண்மையை கண்டுபிடிச்சிருவா. என்ன பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. உங்க ஹஸ்பண்ட் கூட வந்திருக்காரா? என் ஹஸ்பண்ட் கோவிலுக்கு. நான் தனியா தான் வந்திருக்கேன். நீங்க ரெகுலரா அந்த கோயிலுக்கு வருவீங்களா? வருவேன். இன்னைக்கு கிருத்திகை இல்லையா? அதேதான், நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன். நெய் தீபம் ஏத்துறதா வேண்டியிருக்கேன். முருகன்றதுனால 2 தீபமா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. போன மாசம் வர முடியல, அதான் இந்த மந்த் சேர்த்தே ஏத்திடுறேன். ஆமா, அதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே முடியல. நல்லா இருக்கு நீங்க கேக்குறது. ஜவுளி கடையில் நான் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு நாளும் நான் உங்களை பார்த்தேன். ஆனா நீங்க தான் என்ன பார்க்கல. என்ன? நீங்க என்ன பாத்தீங்களா? ஆமா, என் ஹஸ்பண்டும் என் கூட இருந்தாரு. உங்க ஹஸ்பண்டும் கூட இருந்தாரா? ஆமா, நாங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது பார்த்தேன். அப்படியா? நான் உங்களை அவர்கிட்ட காமிச்சேன். என்ன சொன்னாரு? ஒரே டிராபிக், நாங்க உங்களை மிஸ் பண்ணிட்டோம். அடடா, நான் உங்களை பார்க்காம போயிட்டேனே. அதுக்கு தான் வீட்டுக்கு வர சொன்னேன். நான் உங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு தான் சிரமம். ஏன்? எனக்கு என்ன சிரமம்? இல்ல, திடீர்னு வந்தா காஃபி டீ அது இதுன்னு உபசரிக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? இல்ல, நீங்க என் வீட்டுக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னை விட என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. எனக்கு வெளியில ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஜாலி டைப்பா? நீங்க என் வீட்டுக்கு வந்தா அவர் பேசவே மாட்டார். அவ்வளோ ரிசர்வ்ட். ஆமாமா. என்ன நீங்க ஆமாமான்னு சொல்றீங்க? இல்ல, இப்ப நீங்க தானே சொன்னீங்க அவர் ரொம்ப ரிசர்வ் டைப்னு. அதான், நான் தெரியாத பொண்ணுல என்ன பார்த்தாருன்னா பேச மாட்டாரு, அதான் ஆமாமான்னு சொன்னேன். அதானா? சரி வாங்க, நேராச்சு. விளக்கேத்துங்க போலாம். நீங்க ஒண்ணு ஏத்துங்க. ஓம் மத்தாய நமஹ, ஓம் பிரமத்தாய நமஹ, ஓம் கிருபாலவே நமஹ, ஓம் பக்தவத்சலாய நமஹ, ஓம் குமாராய நமஹ. கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமாவளி சமாப்தம். வள்ளி தேவ யானை சமேதராக ஸ்ரீ சுப்பிரமணியர் இங்கு காட்சியளிச்சுட்டு இருக்கார். ஏன்னா அப்பத்திலேருந்து சிரிக்கிறீங்க? தீபாராதனையில சிரிச்சுட்டு வரீங்க. இல்ல, இந்த கடவுள் மட்டும் தனக்கு வசதியா 2 சம்சார கொள்கை வச்சிருக்காரு. ஆனா மனுஷனுக்கு பாருங்க, தர்மோ சட்டம் என்னென்னமோ வச்சிருக்காரு. கடவுளுக்கு எவ்வளவு ஓரவஞ்சனை பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க சில ஆம்பளைங்க கமுக்கமா இருந்துகிட்டு நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. 2 பொண்டாட்டிக்காரங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கோவமா? கோவமா? கொன்னுடுவேன். மகிஷாசுர மர்த்திய மாதிரி அவங்க குடல உருவிடுவேன். என்னங்க நீங்க கிருத்திகை அதுவும் ஒரே அசைவமா பேசுறீங்க. சரி வாங்க போலாம். சரி, நான் அப்ப கிளம்புறேன். எப்படி வந்தீங்க? அடாவடி ஆட்டோல தான். நீங்க பேங்க்ல தானே ஒர்க் பண்றீங்க. ஒரு லோன் எடுத்து கார் வாங்கலாம்ல? லோன் ஒழுங்கா கட்டணும் இல்லையா? சரி, காரை பத்தி கார்ல போயிட்டே பேசலாம் வாங்க. இல்ல, போற வழியில ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நான் ஆட்டோல போயிடுவேன். நீங்க கிளம்புங்க. அந்த வேலையை என் கார்ல போய் கூட பண்ணலாம். சும்மா போய் சொல்லாதீங்க. நான் உங்களை உங்க வீட்ல டிராப் பண்றேன் வாங்க. அம்மா, என்ன நாராயணா?
இல்ல கூட்டமா இருந்துச்சு. ஐயா உங்களை வீட்டுல சீக்கிரம் இறக்கி விட்டு ஆபீஸ் வர சொன்னாரு. அதான். சரி போலாம், நீங்க வாங்க. இல்ல நாராயணன் வேற டைம் ஆகுதுன்னு சொல்றாரு. நீங்க போங்க. எங்க டிரைவர் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப நீங்க தானே நாராயணனை கூப்பிட்டீங்க. அப்படியா? உங்களுக்கு கிராஸ்பிங் பவர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஐ லைக் இட். வாங்க போலாம். நாராயணனுக்கு உங்க வீடு தெரியாது, நீங்க தான் வழி சொல்லணும். ஆமாமா, அவருக்கு என் வீடு தெரியாதுதான். நானே வழி சொல்றேன். ரோஹிணி, இந்த பாட்டு இருக்கொடுக்கல்ல வந்தது தானே? ஆமா, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். another coincidence, எனக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ரொம்ப நேரமா எந்த பக்கம் போறதுன்னு முடிச்சிட்டு இருக்கேன். உங்க வீடு எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த ரைட்ல போணும். சரிங்க. அப்படியே கொஞ்சம் ஓரமா நிறுத்திக்கோங்களேன். ஏன், உங்க வீடு வந்துருச்சா? இல்ல, இங்க பக்கத்துல கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் அர்ஜென்ட். அதை போய் முடிச்சுட்டு நான் அப்படியே ஆட்டோல போயிடுறேன். என்ன ரோஹிணி இது? நீங்க என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாய் காஃபி குடிப்பீங்கன்னு நினைச்சேன். நிச்சயமா இன்னொரு நாள் தரேன். பாய். ஓகேம்மா, பாய். என்னம்மா, கிளம்பலாமா? கிளம்பலாம். என்ன நாராயணன், இவங்க இப்படி பாதியில இறங்கி போயிட்டாங்க? அவன் வீட்டுல என்ன ப்ராப்ளமோ என்ன பிரச்சனையோ நமக்கு எதுக்குமா? நான் உங்களை சீக்கிரம் இறக்கி விட்டு ஆபீஸ் போனோமா. சரி போ. சரிம்மா. ரொம்ப கிரவுடடா இருக்கோ? அது இருக்கு. என்ன சாப்பிட்றீங்கம்மா? ரம்யா, என்ன சாப்பிட்ற? கசாட்டா. ஓகே, 2 கசாட்டா கொண்டு வாங்க. ஹலோ, ஐஸ்கிரீமோட உன் ட்ரீட் எல்லாம் முடிச்சுக்கணும்னு நினைக்காத. உன் கல்யாண பார்ட்டி தனியா கொடுக்கணும். என்ன கல்யாண பார்ட்டியா? ஆமா, உனக்கு தினேஷோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த மாதிரி ஜாலியா இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட முடியாதுல்ல அனிதா. ஹலோ ரம்யா, தினேஷோட எனக்கு கல்யாணமா? நெவர். ஹலோ அனிதா, இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட் வித் யூ? உனக்கும் தினேஷ்க்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு, தெரியும்ல? அதுக்கப்புறம் அப்பா வேண்டான்னு சொன்னாரு, அது தெரியும்ல? தினேஷ் கூட கல்யாணம் எனக்கு ஒரு நாளும் நடக்காது. உங்க அப்பா கோவமா தான் இருந்தாரு இல்லைங்களே, ஆனா சீதான்ற அந்த மாடலோட மனசை மாத்தி தினேஷ் என்ன கெடுக்குதான் நினைச்சாரு அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சோன்னே உங்க அப்பாக்கு தினேஷ் மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சு. உடனே போய் அவர் தங்கச்சியை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாரு. அந்த அம்மாவும் இப்ப பொழைச்சிக்கிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யார் தெரியும்ல? அந்த சாந்தி தான். அவதான் போய் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? இவளே நம்ம வீட்டுல அனாதை மாதிரி ஒட்டிட்டு இருக்கா. அதுவும் இந்த தினேஷ் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பிடிக்காத ஒருத்தரை எந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிப்பா? அந்த சாந்திக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? அனிதா, அவையே இந்த விஷயத்துல இவ்வளவு அக்கறையா இருக்கா தெரியுமா? ஃபர்ஸ்ட் கார்த்திக் அவளை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போது என்ன ஆச்சு? பார்ட்னர்ஸ்குள்ள சண்டை வந்துச்சு. ஃபாரின் மாப்ள மிஸ் ஆச்சு. அந்த வெறுப்புல நீ அவளை அடிக்கடி திட்டிட்டே இருந்தியா? அந்த கோபம் அவளுக்கு உன் மேல. அதனாலதான் உனக்கு பிடிக்காத தினேஷ உன் தலையில கட்டி வைக்கணும்னு அவ பிளான் போடுறான். நீயும் அவளோட இந்த திட்டத்துல ஏமாந்து நாளைக்கு அவனை ஏத்துக்குவல்ல? சான்ஸே இல்ல. அந்த தினேஷ் ஒரு அயோக்கியன். அப்படி சொல்லு. ஒரு அயோக்கியனை உன் தலையில கட்டி வச்சு உன் வாழ்க்கையவே நாசமாக்கணும்னு அந்த சாந்தி இவ்வளவு நாடகம் ஆடிட்டு இருக்கா.
என் வாழ்க்கை எப்படி அமையணும்னு தீர்மானம் பண்ணிக்க எனக்கு தெரியும். நடுவுல இவ யாரு? அதானே, உனக்கு என்ன அறிவு இல்லையா? நீ என்ன படிக்காதவளா, தற்கூரியா, இல்ல ஒண்ணும் தெரியாத பொண்ணா? அந்த தினேஷ் ஒரு அயோக்கியன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீ ஒரு புத்திசாலி அனிதா. அனிதா, இத பாரு, அந்த சாந்தியை சும்மா விடாத, உண்டு இல்லன்னு பண்ணிடு. நீ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ற உரிமையும் உனக்கு இருக்கு. நிச்சயதார்த்தம் பண்ண பையன் வேண்டாம், எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்ற தகுதியும் உனக்கு இருக்கு. நடுவுல இவ யாரு உன்னை பத்தி பேசுறதுக்கு? இவளுக்கு என்ன யோகியதா? இருக்கட்டும், அவளை வீட்ல போய் வச்சுக்கிறேன். ஆமா, எங்க இந்த பேர? நான் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணா நீ கூட சொன்னது வைக்கிறேன், எடுத்துட்டு போ. சாரி மேடம். Stupid. ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி. அத்தே, அத்தே, மாமா. இந்தாங்க மாமா. அத்தை எங்க? அவங்க பூஜையில இருக்காங்க. என்ன எப்ப பார்த்தாலும் பூஜை? ஏதாவது பிரச்சனையா? ஏன் பிரச்சனை இருந்தாதான் சாமி கும்பிடணும், பூஜை பண்ணுமா? ஏன் எல்லாரும் அப்படிதான் பண்றீங்க? பிரச்சனை இருந்தா சாமி கும்பிடுறீங்க, பிரச்சனை இருந்தா சாமியை மறந்துடுறீங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு கூட சாமி கும்பிடலாம் இல்லையா? அத்தையை நீ விட்டு கொடுப்பியா? அது இருக்கட்டும், உன் தம்பி ஷாம போய் பார்க்க சொன்னேன், இப்ப பாத்தியா? பார்த்தேன் மாமா. எப்படி இருக்கிறான்? இருக்கான். செலவுக்கு பணம் கொடுத்தியா? நான் பணம் கொடுத்தேன், அவன் வேணான்னு சொல்லிட்டான். மேற்கொண்டு என்ன பண்ண போறான்? ஏதாவது வேலைக்கு போறானா? ஆமா மாமா, ஹைதராபாத், பெங்களூர்ல இருக்கிற பெரிய ஐடி கம்பெனிஸ்ல அப்ளிகேஷன் போட்டிருக்கான். கூடிய சீக்கிரம் வேலை கிடைச்சிடுன்னு சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டேன்? என்னம்மா அது? நான் இருக்கும்போது அவன் எதுக்காக வெளியில போய் வேலை செய்யணும்? அவனை நேரம் எங்கிட்ட அனுப்பு. அவன் படிப்புக்கு தகுந்த வேலை, கை நிறைய சம்பளம் எல்லாம் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் அவனுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? நினைச்சு பாரு, அன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு ஒரு நெருக்கடி வந்தப்போ மாப்பிள்ளையா உட்காருன்னு கேள்வி கேட்காம உட்காந்தானே இல்லையா? அப்புறம் நிலைமை மாறினதும் சாரிப்பா நீ மாப்பிள்ளை இல்லைன்னு முகத்தை சுடிக்காம எந்திரிச்சு போயிட்டான். என் மானத்தை காப்பாத்தணுமா? அவனுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? இந்த வார நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், அவனை எங்கிட்ட அனுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். இது பாரு, உன் தம்பி என் கம்பெனில சேர்ந்தாச்சு. ஓகே ஓகே. வரட்டுமா? மாத்திரை சாப்பிட்டீங்களா? அடே அப்பா, எனக்கு எம்ஏல இருக்கிற அக்கறையை விட உனக்கு அதிகமா இருக்கும் போல இருக்கேன். வரட்டுமா? ஆபீஸ்ல டைம்க்கு லஞ்ச் சாப்பிடுங்க. ஷூர். ரோஹிணி, ரோஹிணி, ரோஹிணி. வந்துட்டீங்களா? வந்துட்டியா? எனக்கு பயங்கரமா பசிக்குது. என்ன சமையல்? கத்திரிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், மிளகு ரசம். என்னம்மா, ஒரு சிக்கன் மட்டன் பண்ணக்கூடாதா? என்னங்க நீங்க கேலண்டரே பாக்குறது இல்லையா? இன்னைக்கு கிருத்திகை. ஓ ஆமாமா, வீட்ல இருந்து கிளம்பும் போது அபிராமி கூட சொன்னா இன்னைக்கு கிருத்திகை என்மே சாப்பிடக்கூடாதுன்னு. வர வர நாள் கிழமை எல்லாத்தையுமே மறந்துடுறேன். இந்த கிருத்திகைய என்னால மறக்கவே முடியாதுங்க. ஏன்னா இன்னைக்கு கோயில்ல அபிராமி அக்காவை பார்த்தேன். என்ன அபிராமி பார்த்தது? பார்த்தது மட்டும் இல்லைங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்தே நீவலுக்கு ஏத்தணும். என்ன சொல்ற? ஆமாங்க, கோயிலுக்கு வந்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்தே தீர்வை நடம்பிடிச்சு இந்த கார்ல ஏத்திட்டு போனாங்க. இங்க வந்தாங்க? ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? பயப்படாம என்ன பண்றது? ஒழுங்கா நடந்ததை சொல்லு. அவங்க வந்தாங்க? ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் பாதி வழியில இறங்கிட்டேன். ஆனா அப்போ அவங்க விடல. நான் தான் பக்கத்துல ஒரு அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெருமுனையில இறங்கிட்டேன். ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன். என்னங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பயம்? என்னைக்காவது ஒரு வேலை தெரிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? தெரியும் போது தெரியட்டும். இப்ப எதுக்கு அதெல்லாம்? இது பாரு ரோஹிணி, அபிராமி விஷயத்துல நீ கொஞ்சம் எச்சரிக்கையாவே இரு. நீங்க வாழ்க்கை பூரா நான் இப்படியேதான் இருக்கணுமா? இது பாரு ரோஹிணி, நான் ஏற்கனவே தங்கச்சிங்களோட கல்யாணத்தை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கேன். இதுல நீ வேற. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நல்லபடியா முடியும். வாங்க சாப்பிடலாம்.
சாப்பிடணும்னு பசியோட தான் வந்தேன். அபிராமியை பத்தி பேசி என்ன டென்ஷன் படுத்திட்டேன். சாப்பிட மூடே போச்சு. சாரி ரோஹிணி, என்னால உனக்கு எவ்வளவு கஷ்டம். சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். ரோஹிணி, நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அபிராமியே உன்கிட்ட வந்தாலும் நீ கொஞ்சம் விலகியேறு. இல்லனா இத நான் எதுக்காக சொல்றேன்னா, புரியுதுங்க. நான் காஃபியாவது போட்டு எடுத்துட்டு வரேன், இருங்க. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வச்ச குண்டு வெடிக்க போகுது. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஐயோ, இப்படி வா. குழந்தை எல்லாத்துலயும் ஓ சௌரியத்தையே பாரு. மத்தவங்க கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டப்படுற? பதட்டப்படாம பாட்டு பாட சொல்றியா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ யாரு? உனக்கு அந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? அது உங்க அண்ணன் வருவாரு, அவர்கிட்டயே கேட்டுக்க. அவன் ஒரு மடைய. அனிதா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஓஹோ, என்னையே மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா? அதுவும் இங்கிலீஷ்ல. என்ன எங்க அண்ணன் கத்து கொடுத்தானா?